எங்களுடைய எம்எஸ்எம் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ ரொம்ப பெரிய பாதிப்பா இருக்கக்கூடியது ஜேம்ஸ் சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஒட்டுமொத்த ஒரே பகுதியில 115 கோடி மேல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு 10 நிறுவனங்கள் 8 நிறுவனங்களா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவை வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சின்னோடம்பட்டி, சரவணப்பட்டி, உடையாமலை, துறையூர் பகுதியில ஃபுல்லா நிறைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது இம்மீடியட்டா வந்து எங்களை ரொம்பவே பாதிக்கப்படுது. ஸோ ஒரு ஒருவேளை அந்த விஷயத்தை அவங்க பண்ணணும்னா மின் அதிகாரிகள் வந்து கணக்கெடுப்பு செய்து கரெக்டா யார் யாரெல்லாம் உபயோகப்படுறாங்க அந்த 50 கிலோவாட் கீழேங்கிற தகவலையாவது சரியா பெற்றுக்கொண்டு இந்த சலுகையை வழங்கணும். அப்படி இல்லாத போது இந்த 50 கிலோவாட் அப்படின்னு அறிவிச்சிருந்த சலுகை எங்களுக்கு எந்த விதத்திலையுமே பயனளிக்காது. ஸோ இதை உடனடியாக இந்த நிலை கட்டணத்தை உயர்த்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த சில சலுகைகள் கொடுத்ததும் எங்களுக்கு பிரயோஜனப்படணும்னு சொன்னா அதுக்கு சரியான தகவலோட செஞ்சு கொடுக்கணும். மேலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல ரொம்ப சரியான முறையில எங்க பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அரசாங்கங்களுக்கு ஆதரவா இருந்திருக்கோம். ஸோ அதை முதலமைச்சர் அவர்கள் வந்து அதை கனிவோட பரிசீலிச்சு, ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் நம்பிக்கையோட எங்களுக்கு சிறப்பான ஒரு சலுகையா இந்த தடவை அறிவிச்சு இந்த ஆண்டு எந்த விதமான கட்டண உயர்வும் இருக்கக்கூடாதுங்கிறத எங்களுடைய எம்எஸ்எம் இண்டஸ்ட்ரி சார்பாக சிஆர் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி.